ரஷ்ய அதிபர் புட்டினின் வடமேற்கு நவ்கரோட் பகுதியில் உள்ள கிராமப்புற மாளிகை மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது உக்ரைன். 91 ட்ரோன்கள் மூலம் ஏக காலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்ததாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி இல்லாமல் போகாது. எங்கு தாக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம் என்றும் செர்ஜி லாவ்ரோவ் எச்சரித்துள்ளார். Подобные безрассудные действия не останутся без ответа. Объекты для ответных ударов и время их нанесения вооруженными силами России определены. நான் கோபமாக உள்ளேன். இது நல்லதல்ல என்றார் ட்ரம்ப். Yeah, I don't like it. It's not good. I heard about it this morning. It's no good. It's no good. உக்ரைனுக்கு டொமஹாக் குரூயிஸ் ஏவுகணைகளை அனுப்புவதனை எடுத்த முடிவை கைவிட்டு விட்டேன். அவர்களுக்கு அனுப்ப விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். Don't forget, the Tomahawks. I stopped the Tomahawks. I didn't want that, and can't do it. And I learned about it from President Putin today. I was very angry about it. புட்டின் மாளிகை மீதே உக்ரைன் கை வைத்திருப்பது தேன்கூட்டில் கை வைத்ததற்கு சமமாகும். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் ஜெலன்ஸ்கி.